அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374வது நபிமொழி, அபூதாவூதில் 4127வது நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு 2 கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு. அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. கண் தெரியாத ஊமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்